தென் மாவட்டங்களுக்கு ஜல்லிக்கட்டு எப்படி ஒரு புகழ்பெற்ற ஒரு விளையாட்டு நிகழ்வோ அதே போன்று கொங்கு மண்டலம் அந்த பகுதிகளுக்கு ரேக்லா பந்தயம் ஒரு புகழ்பெற்ற நிகழ்வாக வரலாற்று பெருமையை தன்னகத்தை கொண்டிருக்கிறது. தொடர்ந்து தற்போது இன்னும் சற்று நேரத்தில் தடை நீங்கியதால் ரேக்லா பந்தயம் கோவை கொடிஷியா மைதானத்தில் நடைபெற இருக்கிறது. அங்கே போட்டியில் பங்கேற்போர் அரசு அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் என அனைத்து தரப்பினரும் அப்பகுதியில் குவிந்திருக்கும் காட்சிகளை பார்க்க முடிகிறது. அமைச்சர் SP வேலுமணி உள்ளிட்ட பலரும் அந்த பகுதியில் கலந்து கொண்டு இந்த நிகழ்வை தொடங்கி வைக்க இருக்கின்றனர். அந்த காட்சிகளையும் நாம் பார்க்க இருக்கிறோம். தற்போது காவல்துறை அதிகாரிகள் 600க்கும் மேற்பட்டோர் அப்பகுதியில் குவிந்து இந்த தடை நீங்கியதால் ரேக்லா பந்தயத்தை தொடங்கி வைப்பதற்கான ஏற்பாடுகள் அங்கு நடைபெற்று வருகின்றன. அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவையில் இன்று காலை தொடங்கிய இந்த ஏற்பாடுகள் தற்போது தொடர்ந்து நடைபெற்று வந்த வண்ணம் இருக்கின்றன. இன்னும் சற்று நேரத்தில் அமைச்சர்கள் இந்த ரேக்லா பந்தயத்தை தொடங்கி வைக்க இருக்கின்றனர். அதற்காக போட்டி ஏற்பாட்டாளர்களும் போட்டியில் கலந்து கொள்ள இருப்போரும் தொடர்ந்து கொடிஷியா மைதானத்திற்கு வந்த வண்ணம் இருக்கின்றனர். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தடை நீங்கியதால் பல்வேறு பகுதிகளில் ஜல்லிக்கட்டு போட்டிகளும் ரேக்லா பந்தயமும் நடைபெற ஆயத்தமாகி கொண்டிருக்கின்றன. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் அந்தந்த மாவட்டத்தைச் சேர்ந்த அமைச்சர்கள் ரேக்லா பந்தயம், ஜல்லிக்கட்டு போட்டியை தொடங்கி வைக்க இருக்கின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் ஒரு தரப்பினர் இந்த அவசர சட்டம் நிரந்தர தீர்வல்ல என்று கூறி நிரந்தர தீர்வே தங்களுக்கு தேவை என்று வலியுறுத்தி போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்து வரும் நிகழ்வுகளும் நடந்து கொண்டிருக்க, மற்றொரு பகுதியில் ஜல்லிக்கட்டுக்கான தடை நீங்கியதால் பல்வேறு பகுதிகளில் ரேக்லா பந்தயமும் ஜல்லிக்கட்டு போட்டிகளும் நடைபெற இருக்கின்றன. அதற்கான ஆயத்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த அவசர சட்டமே நிரந்தர தீர்வுதான் என தமிழக முதலமைச்சர் பன்னீர்செல்வம் நேற்று அறிவித்தார். இந்த அவசர சட்டம் சட்டப்பேரவையில் சட்டமாக இயற்றப்பட்டால் இது 6 மாதத்திற்கு காலாவதி ஆகாது. அதற்கு பின்னரும் இந்த அவசர சட்டம் தொடர்ந்து இருக்கும். இதுவே ஒரு நிரந்தர தீர்வுதான் என்று தமிழக முதலமைச்சர் குறிப்பிட்டார். பல்வேறு துறை நிபுணர்களும் குறிப்பிட்டனர். குறிப்பாக சட்ட நிபுணர்களும் இந்த அவசர சட்டமே ஒரு நிரந்தர தீர்வுதான் என்ற ஒரு கருத்தையும் முன்வைத்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. மாநில ரேக்லா நடத்தக்கூடிய அமைப்பும் அதே போல மாவட்ட ரேக்லா நடத்தக்கூடிய அமைப்பும் இன்றைக்கு சிறப்பான முறையில் மகிழ்ச்சியுடன் இந்த ஏற்பாடு செய்துள்ளார்கள். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும், இங்கே வந்திருக்கூடிய நம்முடைய சட்டப்பேரவை துணைத் தலைவருக்கும், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், நம்முடைய காவல்துறை ஆணையாளர்கள், இங்கே இருக்கக்கூடிய ரேக்லா சம்பந்தப்பட்ட இங்க வந்திருக்கக்கூடிய அனைத்து ரேக்லா மாவட்ட பொறுப்பாளர்கள், இங்க வரக்கூடிய விவசாயிகள், ரேக்லா ஓடக்கூடிய வீரர்கள் அத்தனை பேருக்கும், இங்க வந்திருக்கக்கூடிய பெரியவர்கள், தாய்மார்கள், சகோதர சகோதரிகள், இங்க வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நன்றி வந்த வணக்கத்தை உரித்தாக்கி, இது ஒரு சரித்திர நிகழ்வு. இது பாத்தீங்கன்னா இன்னைக்கு மாண்பு புரட்சித்துறை அம்மா அவர்கள் இதற்காக கடுமையான முயற்சி செய்து அதுக்கு பின்னால் இன்றைக்கு இந்த நிலை வந்திருக்கிறது. அது மட்டும் இது முக்கியமான நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த பீட்டா அமைப்பை தடை செய்வதற்கு இன்றைக்கு மாணவர் சமுதாயம் எடுத்த அந்த போராட்டத்தினால் தான் இது வந்திருக்கிறது. அனைவருமே அதை ஒத்துக்கலாம், அதெல்லாம் மாற்று கருத்தில் அவங்க எடுத்த முயற்சி இன்றைக்கு மிகப்பெரிய முயற்சி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முதலமைச்சரே அதுக்கு நன்றி சொல்லியிருக்கார். அதே போல எங்களது கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்களும் அவருக்கு வாழ்த்துக்களையும் நன்றி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது ஒரு சாதாரணமான நிகழ்வாக எடுத்துக்கிறார். இன்னைக்கு மாணவர்கள் இந்த தொடர்ந்து நம்முடைய பாரம்பரியத்தை மீட்க வேண்டும் என்று ஆரம்பித்த அந்த நிகழ்வு பாத்தீங்கன்னா சாதாரண நிகழ்வு. ஏன்னா பாத்தீங்கன்னா அரசியல் கலப்படம் இல்லாமல் மாணவர் அமைப்பு முழுமையாக நாங்கள் இது பார்த்துக்கிறோம் ஆரம்பிச்சாங்க. அது அப்படியே போயிட்டு அதுக்கு பின்னால் தான் இன்னைக்கு முதலமைச்சர் நேரடியாக இன்னைக்கு டெல்லி சென்று ஒரு சாதாரணமா ஒரு சுற்றுச்சூழல் அமைப்புக்கு, சுற்றுச்சூழல் அமைச்சகத்திலையும், மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம், கால்நடை அமைச்சகம், லா டிபார்ட்மெண்ட் 3 டிபார்ட்மெண்ட்லயும் பிரதமரை பார்த்து உடனடியாக இந்த உத்தரவு வாங்குறது சாதாரணமான நிகழ்வு இல்லை. அதெல்லாம் சிந்தித்து பார்க்கணும். இன்றைக்கு வெற்றிகரமாக இது முடிஞ்சிருக்குன்னா அது முழுமையாக நம்முடைய மாணவர் சமுதாயம், இளைஞர்கள், பொதுமக்களுக்கு அந்த பங்கு இருக்கு. அதெல்லாம் இதை அவங்களுடைய உரிமைகளை எடுத்துட்டு இதுக்கு முன்னாடி பல முயற்சிகள் செஞ்சு அம்மாவுடைய கடுமையான முயற்சியாக செஞ்சது எல்லாம் பண்ணாங்க. ஆனால் இன்னைக்கு மத்திய அரசு ஒத்துழைப்பு செய்யும். நீங்க புரிஞ்சிருப்பீங்க. இந்த முயற்சி ஏன் முன்னாடியே இருக்காங்க. அப்படி இல்லை, என்ன இருந்தாலும் மத்திய அமைச்சர் மூணு அமைச்சகத்தினுடைய
உத்தரவு பெற்று இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஜனாதிபதி உத்தரவு பெற்று இன்னைக்கு அந்த சட்டம் அமலுக்கு வந்திருக்கு. அதே முதலமைச்சர் தெளிவா சொல்லியிருக்காரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு போராடக்கூடிய நம்முடைய மாணவ மாணவிகள் நம்முடைய குழந்தைகள் எல்லாம் அதுல இருந்திருக்காங்க. நீங்க புரிஞ்சுக்கணும், இது இறுதியான சட்டம் தான். இதுவரையிலும் இது அரசியல் கலப்படம் இல்லாம இந்த போராட்டத்தை நல்லபடியா எல்லாம் வெற்றி உங்களுக்கு முழு வெற்றி உங்களுக்கு சேருதுன்னு சொல்லிடுவோம். அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல இப்ப பாத்தீங்கன்னா வேற எந்த அரசியல் கலப்படம் இல்லாம இது உங்க வெற்றி நீங்க கொண்டாடலாம். எல்லா பக்கம் இது இறுதியான சட்டம் தான். சட்டமன்றத்தில் இன்னைக்கு முதலமைச்சர் தெளிவா சொல்லிட்டாரு. இன்னைக்கு ஆரோக்கிய சட்டமன்றத்தில் பாஸ் பண்ணிட்டு இது இறுதியான சட்டம் தான். முழுமையாக இது இந்த பாரம்பரியம் காப்பாற்றப்படும் முதலமைச்சர் சொல்லிட்டார். முதலமைச்சர் நேரடியாக போய் என்னுடைய கழகத்துடைய பொதுச் செயலர் சின்னம்மா அவர்களும் இன்னைக்கு அறிவித்தின் பேரில் முதலமைச்சர் நேராக போய் அங்க இருந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்டாக ஃபாலோ பண்ணி இந்த சட்டத்தை பெற்று வந்திருக்காங்க. இது மிகப்பெரிய முயற்சி. இதுல நான் வேற யாரையும் இது எப்படி இது யாருனாலும் தர வந்தது இது என்ன நடந்தது எல்லாம் உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் நான் பேச விரும்பல. இது முழுமையாக இன்னைக்கு அதாவது இவ்வளவு பெரிய இது இந்த அழுத்தத்துல எல்லாருமே நமக்கு மத்திய அரசாங்கம் ஒத்துழைப்பு கொடுத்திருக்காங்க. எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்திருக்காங்க. இது இதனால எல்லாத்தையும் அந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஃபைல் போனா அவங்க சரி பார்த்து வர்றக்கே பாத்தீங்கன்னா சரி பார்த்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு வயலும் 3 மாதம் வருவது இப்படி இந்த மாதிரி சொல்லுங்க. ஆனால் ஒரே நாள்ல முதலமைச்சர் போய் இருந்து நம்முடைய எம்பி எல்லாம் அங்க போய் இருந்து கடுமையா முயற்சி பண்ணி அதுக்கு பிரதமர் ஒத்துழைப்பு கொடுத்து இன்னைக்கு சிறப்பான முறையில் இன்னைக்கு அம்மாவுடைய அரசு இன்னைக்கு அந்த முடிவுக்கு இன்னைக்கு ஜல்லிக்கட்டு ஆரம்பிக்கக்கூடிய நிலை கொண்டு இருக்கு. நம்முடைய பகுதிகள் பாத்தீங்கன்னா ரேக்லா தான். அதையும் நீங்க வெற்றிகரமாக நம்முடைய மாநில ரேக்லா சங்கமும் மாவட்ட சங்கமும் உடனடியாக ஏன்னா இவங்க என்னை 2 வருஷம் முன்னாடி பார்த்தாங்க. எங்க எப்படியாவது நாங்க ரேக்லா நடத்த முடிய மாட்டேங்குது. எங்களுக்கு நம்ம காவல்துறை விட மாட்டேங்கிறாங்க, எதுக்குமே பரிசு தர மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி பல கோரிக்கை வச்சாங்க. இன்னைக்கு திரும்ப